ॐ यो जागारतं ऋचः कामयन्ते यो जागारतमुसामानयन्ति यो जागारतमयसोम आहत्वा अहम् अस्मि शक्येन्योकाः स्वाहा. இது சாமவேதத்துடைய 1826வது மந்திரம். எவ்வளவு முக்கியமான மந்திரம்னா, இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஒழுங்காக வாழ்க்கையில் புரிஞ்சுண்டு இதை நம்ம கடைப்பிடித்தால் நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஆன்மீகத்தில் போகலாம். இந்த மந்திரத்தை ஒழுங்காக நம்ம கடைப்பிடித்தால், ரொம்ப கஷ்டமான, கடைப்பிடிக்கிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. யோ ஜாகார, அவ்வளோதான். ஜாகாரங்கிற வார்த்தை தான் வந்துட்டே இருக்கு பாருங்க. யோஜாகார, எந்த மனிதன் முழிச்சுட்டானோ, எந்த மனிதன் எழுந்துக்கிறானோ, அந்த மனிதனுக்கு இறைவன் நண்பனாக மாறிவிடுவான். அது மட்டும் இல்லாமல் அதில் வர வார்த்தைகள்லாம் ரொம்ப சீக்ரெட்டான வார்த்தை. முழிச்சுட்டானா என்ன அர்த்தம், அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். காலம்பரை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது, முழிச்சுக்கிறது ஒரு விஷயம், அதுவும் முக்கியம்தான். இறைவன் வேதத்தில் சொல்கிறார், ரிக்வேதத்தில், காலையில் சூரியன் நம்ம கண்ணுக்கு படுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, குறைஞ்சது 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சூரியன் நமக்கு காலம்பரை 6 மணிக்கு கண்ணில் படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் 4 மணியாவது எழுந்துக்கணும், இல்லை 3:45 அந்த மாதிரி எழுந்துக்கணும். யோ ஜாகார, அது ஒரு அர்த்தம். பட் இங்கே இறைவன் சொல்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்தெந்த காரியத்தில் நீ முழிச்சுட்டு இருக்க, எந்தெந்த காரியத்தில் நீ தூங்கிட்டு இருக்க, அதை முதல்ல யோசி. நம்ம 90% நம்ம வேலைகள் அன்கான்ஷியஸாக செய்கிறோம். அன்கான்ஷியஸ்னால் நம்ம பழக்கம் ஆகிடுது, அப்படியே செய்கிறோம். காலம்பரை எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து, இப்போ காலம்பரை எழுந்து பல் தேய்க்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். பல் தேய்க்கிறதும் அன்கான்ஷியஸாக வேறு ஏதோ நினைப்பில் செய்வோம். அதே மாதிரி தியானம் செய்யும் பொழுதும் வேறு ஏதோ நினைப்பு இருக்கும். இறை உபாசனை ஹோமம் செய்யும் பொழுதும் வேறு ஏதோ மந்திரம் ஓடும் வாயில், அவ்வளோதான். ஓம் விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுபயத் பத்ரன் தன் ஆசுவ ஸ்வாஹா. ஓம் அக்னேனய சுபதாராயஸ்மான் விஸ்வானி தேவ வைனானி வித்வான் யோத்யஸ்மஜ்ஜுஹரானமேனோ பூயிஷ்டாந்தேன முக்திம் விதேம ஸ்வாஹா. அவ்வளோதான். மந்திரம் ஓடிண்டே இருக்குது, பட் கான்ஷியஸ்னஸ் இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்கும், வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். மந்திரத்தை சொல்கிறோம், ஒழுங்காக தான் சொல்கிறோம், கரெக்டாக சொல்கிறோம், வார்த்தைகளில் தப்பு வரல, ஆனால் கவனம் எங்கே இருக்குது? ஜாகார்னா கவனம். உன்னுடைய கவனம் எங்கே இருக்குது? நீ முழிச்சுட்டு இருக்கியா இல்லையா? நீ ஆவுத்தி போடும்பொழுது, இறை உபாசனை செய்யும்பொழுது, பல் தேய்க்கும் பொழுது, குளிக்கும்பொழுது என்ன, ஏதோ பாட்டு கேட்டுன்னு குளிப்போம், இல்லை வேறு ஏதோ கேட்டுன்னு குளிப்போம், இல்லாட்டி வேறு ஏதோ யோசிச்சுட்டு குளிப்போம். அதே மாதிரி தான் எல்லா வேலைகளிலும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் டாய்லெட் போகும்பொழுது நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் டாய்லெட் போவாங்க படிச்சுட்டு. ஸோ கான்ஷியஸாக எந்த வேலையும் செய்கிறதில்ல நம்ம. அதான் இறைவன் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்காத. யோஜாகார, சமைக்கும்பொழுது, சமையல் பண்ணும்பொழுது குருநாதர் சொல்லுவார், சமையல் பண்ணும்பொழுது நான் என்னுடைய உடலை நான் உடலை பராமரிக்கணும், அதுக்காக நான் சாப்பிட்ணும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய பசங்க, என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய அம்மா அப்பா, அவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நான் சமைக்கிறேன். அந்த மாதிரி கான்ஷியஸாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் குருநாதர். சமைக்கும்பொழுது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், சமைக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? குருநாதருடைய பஜன், நான் பாடின பஜனை ஆன் பண்ணுவீங்க, ஆன் பண்ணிகிட்டே சமைப்பீங்க. அது என்ன மரியாதை பஜனுக்கு, என்ன மரியாதை என்னுடைய பிரவச்சனத்துக்கு? ஸோ அதான் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, யோ ஜாகார, எந்த விஷயம் செஞ்சாலும் முழிச்சுக்கோ. உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான உதாரணம். இந்திய நாட்டில் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு உதாரணம். என்னாச்சு? மகரிஷி தயானந்தர் சின்ன வயசு அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் சிவனை பார்க்கணும், அதனால சிவராத்திரிக்கு விரதம் இருக்க போகிறேன். உன்னால் முடியாது, சிவராத்திரி விரதம்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு இருக்கணும், உன்னால் முடியாது, நீ சின்ன பையன் தூங்கிடு. இன்னும் இல்லை, அப்பா எல்லா வருஷமும் பண்ணுறாருல, நானும் இந்த வருஷம் அப்பா கோவில் ட்ரெஷரர்,
நானும் அப்பாவோட கோவில் போகிறேன், நானும் நைட்டு பூரா முழிச்சுப்பேன், நான் சிவனை பார்த்தானோ. எல்லோரும் சொல்கிறாங்க சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சுட்டா சிவனை பார்க்கலாம். சரி ஓகே, அடம் பிடிக்கிறான், சரி பையனை அனுப்புகிறாங்க. தயானந்தர் வந்து மூலசங்கர் அவர் பேரும் சங்கர் தான். தயானந்தர் போய் கோவிலில் உட்காந்துருக்காரு. அந்த பூஜைலாம் நடக்கிறது. சாயங்காலம் 9 மணி பூஜை, 10 மணி பூஜை, 11 மணி பூஜை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் முடிஞ்சு, விபூதி இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நார்த் இந்தியாவில், குஜராத்தில் 12-12:30 மணிக்கு எல்லாம் டயர்டாகிடுறாங்க. எல்லாம் கோவிலில் உட்காந்து பஜனை பாடுறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க, எல்லாம் முடிகிறது. அப்புறம் வந்து அந்த குருக்கள் வந்து உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் உட்காந்து அப்படியே தூணில் சாஞ்சு தூங்கிடுறாங்க. ஆனால் மூலசங்கர் சின்ன பையன் வந்து தூங்கலை. யூ ஜாகார தம் ரிச்சக காமையந்த், யூ ஜாகார முழிச்சுட்டு இருக்கான். சிவன் வருவார், சிவன் வருவார். நான் தூங்கிட்டா சிவனை மிஸ் பண்ணிவிடுவேன், சிவன் வருவார். பார்த்துட்டே இருக்கான், சிவலிங்கத்தை பார்த்துட்டே இருக்கான். சிவன் வரல. மிட் நைட்டு 1 மணி, 1:30 மணி, 2 மணி பார்த்தா எல்லாம் அப்படியே படுத்துடுறாங்க, கோவிலே படுத்துட்டாங்க. அப்பாவும் தூங்குறாரு, அப்பா தூணில் சாஞ்சு தூங்குறாரு, எல்லோரும் தூங்குறாங்க. பையன் வந்து பார்க்குறான். பார்த்தா எலி, பொந்துலேருந்து எலி வெளில வருது. 2-3 எலி வெளில வந்து சிவனுக்கு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்றது. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னையா எலி வருது, சிவன் வருவார்னு பார்த்தா எலி வருதுன்னு சொல்லிட்டு எலி எல்லாத்தையும் சாப்பிட்றது. சிவலிங்கம் மேலே, அந்த சிவலிங்கத்துடைய அந்த மேல் பாகத்தில் இருக்கிற அந்த வாழைப்பழம், இந்த அபிஷேகம் பண்ணியிருப்பாங்கள்ல, வாழைப்பழத்துடைய ஒரு துண்டு இருக்குது போல் இருக்குது. அது எலி மேலே ஏறுது, சிவலிங்கத்துக்கு மேலே போய் அதை எடுத்துகிட்டு வெளில அதை சாப்பிட்றது. பாருங்கள், முழிச்சுட்டு இருக்கிற பையனை எவ்வளோ அருமையான சிந்தனை. அந்த ஒரு நாள் ராத்திரி வந்து மகரிஷியை மாற்றிருச்சு. என்ன சொல்கிறாரு? இது சிவன் கிடையாது. தன்னுடைய உடம்பு மேலே ஏறுற எலியை கூட விரட்டி விட முடியாத ஒரு சிவன், இது சிவன் கிடையாது. ஏன் உலகத்தையே புரட்டி போட்டுன்னு சொல்கிறேன்? ஏன்னா அந்த ஒரு ராத்திரி தான் மகரிஷியோடைய முக்கியமான ராத்திரி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியறது, இது இறைவன் கிடையாது, இறைவன் வேறு ஏதோ, இந்த கல் இறைவன் கிடையாது. அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சி உயிருக்கு உயிரான தங்க வந்து இறந்துடுறா. உயிருக்கு உயிரான மாமா வந்து மாமாவை சித்தப்பாவை இறந்துடுறாங்க. அந்த இறப்பை பார்த்து பயந்து அந்த இறப்புலேயும் முழிச்சுட்டு இருக்காரு. தங்கச்சி இறக்குறா. தங்கச்சி இறக்கும் பொழுது எல்லாரும் அழறாங்க, இவரால் அழ முடியல. மனசுக்குள்ள ஷாக். அப்படியே என்ன ஆச்சு எல்லாரும் அழுகிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபார்மாலிட்டிக்காவது அழு. எல்லாரும் வந்து உன்னை பார்க்குறாங்க, நீ அழாமல் குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டுருக்க, அட்லீஸ்ட்டு ஒரு கண்ணில் நடிப்புக்காக அழு அப்படிங்கிறான். அவருக்கு அழுக வரல. ஏன்னா முழிச்சுட்டு இருக்காரு. என்ன முழிச்சுட்டு இருக்காருன்னா, என்ன ஆச்சு? என் தங்கச்சி ஆடி பாடி ஓடி ஆடி விளையாண்டுறாளே சின்ன குழந்தை, என்ன ஆச்சு? ஸோ அதுதான் யோஜாகார். இறைவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நீ முழிச்சுண்டு செய்யு, முழிச்சுண்ட நிலைமையில் செய்யு, தூங்கிண்டு செய்யாத. டோன்ட் ஸ்லீப், வேக் அப். ஸோ இது வந்து அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த போது சொன்னார், ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னார். நீ பேசுகிற பேச்சு முழிச்சுட்டு இருக்கிற நிலைமையில் பேசுகிறியா இல்லை தூங்கிட்டு பேசுகிறியா? அதாவது நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கே தெரியாது, அப்படியே பேசுகிற. அப்போ என்ன ஆகும்? வீட்டில் சண்டை வரும். அதே மாதிரி என்ன யோசிக்கிறையோ அதில் உனக்கு முழிப்பு இருக்கா? அதுலேயும் முழிப்பு இல்லை. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு? யோஜாகார், உன்னுடைய சிந்தனையில் முழிப்பு வேண்டும், உன்னுடைய பேச்சில் முழிப்பு வேண்டும், உன்னுடைய செயலில் செய்யும் பொழுது முழிப்பு வேண்டும். அப்படி நீ செஞ்சேன்னா தம் ரிச்சக காமயந்தே. அதே மாதிரி காலம்பரை எழுந்த உடனே சில பேர் மறந்துடுவாங்க. இன்னைக்கு சந்தியா செய்யறதுக்கு மறந்துடுவாங்க. ஆஃபீஸ் போனோன்னு ஞாபகம், நான் இன்னைக்கு சந்தியா செஞ்சேனா இல்லையா, நான் இன்னைக்கு காயத்ரி செஞ்சேனா இல்லையா. சாயங்காலம் பிஸியாக இருப்பாங்க, சாயங்காலம் ஹோமம் விட்டு போயிடும், சாயங்காலம் வந்து இறை தியானம் விட்டு போயிடும். தூங்கும்போது ஞாபகம் வரும், ஐயோ நான் இன்னைக்கு ஹோமம் பண்ணேனா இல்லையா. பாருங்கள், பேசிக்ஸ் இறைவனை பற்றி ஒரு நினைப்பே கிடையாது. யோஜாகார், அதான் இறைவன் சொல்கிறார், முழிச்சுக்கோ, ஒவ்வொரு செகண்டும் முழிச்சுக்கோ. அதே மாதிரி வந்து மகரிஷி தயானந்தர் எப்படி மோட்சம் அடைஞ்சார், எங்கள் குருநாதர் எப்படி மோட்சம் அடைஞ்சார். எங்கள் குருநாதர் தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொன்னார், குருநாதர் லாஸ்ட்டு ஒரு 10 நாளாக ஜம்மு போயிருக்காரு குருநாதர். அங்கே தினசரி ஹோமம் யாகம் நடக்கிறது. அதில் ஃபுல்லாக நிறையா பஜன் தான் பாடுறாரு. பஜன் பாடி நடுவில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இந்த பஜன் பாடும்போது சொன்னார் நேற்றுக்கு,
நான் இறைவனை வந்து என்றைக்குமே நான் விட்டதே கிடையாது. சொல்கிறாரு, நான் அமிர்த்சரில் ஆர்மியில் இருக்கேன். குருநாதர் சொல்கிறாரு, அமிர்த்சரில் ஆர்மியில் வேலை பார்க்குறேன், லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஏதோ சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, லூஸ் மோஷன். அந்த லூஸ் மோஷன் இவ்வளோ சீரியஸாக ஆகிடுச்சுன்னா என்னுடைய உயிர் போகிறது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, படுத்த படுக்கே ஆகிட்டேன். அவ்வளோ தடவை லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. பேதி, மருந்து ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. அந்த சுச்சுவேஷன்லேயும் நான் இறை தியானத்தை விடலை. அந்த சுச்சுவேஷன்லேயும் நான் எனக்கு இறப்பு வந்துடுது, எனக்கு தெரியுது, என்னுடைய பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை, நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பையும் நான் தியானத்தை விடலை. அன்றைக்கும் நான் இறை தியானம் பண்ணாமல் இல்லை. அன்றைக்கும் நான் இறைவனை மறக்காமல் இறைவனை மனசுக்குள்ளே எப்பொழுதுமே நான் முழிச்சிருந்தேன் இறைவனுக்காக அப்படின்னு சொன்னார் குருநாதர் நேத்திக்கு. அதான் என்ன சொன்னார், நான் எப்போ இறை தியானம் பண்ணேனோ அப்போ ரொம்ப முடியல, உடம்பு காலையிலேருந்து பேதி ஆகிறது, சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் முடியல. சாயங்காலம் நான் படுத்துட்டே தியானம் பண்ணுறேன். குருநாதர் சொல்கிறாரு, படுத்துட்டே தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணி அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் தியானம் பண்ணி முழிச்சுட்ட உடனே என்னுடைய வயிறு சரியாயிடுச்சு. ஸோ இறைவனை நீ இறப்பு வரும்பொழுதும் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்மளால் முடியாது. நம்ம சாதாரண மனிதர்கள், குருநாதர் மாதிரி யோகி இல்லை நம்ம. பட் இருந்தாலும் இது வந்து குருநாதர் யோகி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். பட் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட்டு செய்யக்கூடிய, இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், வேறு ஏதோ யோசிச்சுன்னு நான் வீடியோ பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நான் என்ன விஷயம் சொல்லணுமோ, என்னுடைய மனசுலேருந்து நான் என்னென்ன சுவாத்தியாயம் பண்ணியிருக்கேனோ அது வெளில வருதில்ல, அதில் கான்ஷியஸாக இருந்து நான் வீடியோ சொல்லணும், ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் வீடியோ கேட்குறீங்கன்னா சமைச்சுட்டே கேட்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, கேட்குறீங்கன்னா டிரைவிங் பண்ணிகிட்டே கேட்குறது, சமைச்சுட்டே கேட்குறது. டிரைவிங் பண்ணிவிட்டு வீடியோ கேளுங்க, அதை பற்றி சொல்லலை. சரி, வேறு ஏதோ பாட்டு கேட்குறதுக்கு ஏதோ வீடியோ கேட்குறீங்க, பட் அதில் ஃபோக்கஸ் இருக்காது உங்களுக்கு. திருப்பி கேட்கணும், திருப்பி கேட்கணும். ஸோ எப்போ வரைக்கும் நமக்கு முழிப்பு இருக்கும். நேற்று நான் ஒரு வீடியோ கேட்டேன். அந்த வீடியோ குறைஞ்சபட்சம் நான் ஒரு 15-20 தடவை கேட்டிருப்பேன். ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. நேற்று நான் வீடியோ கேட்டேன். அந்த வீடியோ கேட்கும்பொழுது இந்த பாயிண்ட் நான் ஏன் முன்னாடி கேட்கல, அப்போ தான் இந்த மந்திரம் ஞாபகம். யோஜாகார, நீ முழிச்சுட்டு இருக்கலாம், அப்போது வேறு ஏதோ யோசிச்சுட்டு, அதனால அந்த பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதான் வந்து யோகியோடைய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, யோகி எந்த அளவுக்கு முழிப்பில் இருப்பார்னா, அவருடைய ஸ்டேஜ் வந்து இன்ஃபேக்ட் வியாசர் சொல்லுவார், அக்ஷி பாத்திர கல்பஹி வித்வான். யோகி வந்து அக்ஷி பாத்திர கல்பஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது வந்து இந்த மரத்தோசி இருக்குன்னு வச்சுக்கலாம். இத்தனோண்டு சின்ன பீஸ் எடுக்கிறேன், சின்ன பீஸு, இது அந்த கட்டையில் இருந்த மரம். இப்போ இந்த பீஸ் வந்து இதோட சின்ன பீஸ், இத்தனோண்டு சின்ன துரும்பு கண்ணு கூட தெரியாது வீடியோவில். இப்போ கையில் வைக்கிறேன்னா, இந்த இடத்துல வச்சுருக்கேன், எனக்கு உணர்ச்சியே இருக்காது இது இருக்குன்னு. தலையில் வைக்கிறேன், சின்ன பீஸ் பாருங்கள், தலையில் வைக்கிறேன், உணர்ச்சியே இருக்காது. தலையில் ஏதோ ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதே சின்ன பீஸு கண்ணில் வந்தால், இதோட 100 மடங்கு கண்ணில் போனால் என்னாகும், நம்ம துடிச்சிடுவோம் அப்படியே கண்ணில். கரெக்டாக? கண்ணில் சின்ன தூசி போனாலும் துடிச்சிடுவோம். அதுதான் யோகி வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. நமக்கு கையில் விழுந்தால் தூசியோ மண்ணு கல் விழுந்தால் நமக்கு கையில் விழுந்தால் தெரியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கோம்ல, அந்த தூசி வந்து கண்ணில் விழுந்துருத்துறா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துடன், ஒரு முழிப்புடன், ஒரு விழிப்புணர்வுடன் யோகிகள் இருப்பாங்க. இது வந்து வியாசர் எழுதினது. அக்ஷி பாத்திர கல்பஹி வித்வான். அக்ஷினா கண்ணில் சின்னதாக ஒரு துரும்பு விழுந்துருத்துனா எவ்வளோ நம்ம கான்ஷியஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி யோகிகள் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மந்திரத்துடைய தாத்பரியம் என்னென்னா, யார் வந்து எப்பொழுதுமே முழிச்சுன்னு இருக்கீங்களோ, காலையில் 4:30 மணிக்கு எழுந்து இறை உபாசனை செய்கிறீங்க, 4 மணிக்கு பிரம்ம யஜ்ஞம் செய்கிறீங்க, தேவ யஜ்ஞம் ஹோமம் செய்கிறீங்க, அப்புறம் பரோபகாரி விஷயங்கள் செய்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, தானம் பண்ணுறீங்க, யாகம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல் கான்ஷியஸ்னஸ் இருக்கா? வேலை செய்கிறீங்க, ஆஃபீஸில் போய் ஃபுல் கான்ஷியஸில் வேலை செய்கிறீங்களா? ஃபுல்லாக கான்ஷியஸோடு வேலை செஞ்சிங்கன்னா இறைவன் சொல்கிறாரு, தம் ரிச்சக காமயந்தே. அந்த மாதிரி முழிப்புடன் இருக்கும் மனிதனுக்கு தம் ரிச்சக காமயந்தே, என்னுடைய வேதம் வந்து அந்த மனிதனை விரும்பும். அவனுள் நான் காட்சி அளிக்கப் போகிறேன், அவனுக்குள்ள நான் ஞானத்தை வழங்கப் போகிறேன். இறைவன் சொல்கிறார்.
ஸோ இந்த மனிதன் வந்து இந்த மாதிரி, அதே மாதிரி யோ ஜாகார தமு சாமானியந்தி. சாமானினா வந்து சாமவேதம், பட் சாமவேதம்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய மனசில் பேலன்ஸ் இருக்கும். எந்த மனிதன் எப்பொழுதுமே விழிப்புணர்வுடன் இருக்கானோ, இறை சிந்தனையில் இருக்கானோ, தன்னுடைய லட்சியம், தன்னுடைய குறிக்கோள், இதுதான் என்னுடைய குறிக்கோள், இந்த குறிக்கோளை தவிர நான் வேற எங்கேயும் டைவர்ட் ஆக மாட்டேன், என்ன விஷயம் பேசினாலும் இறைவனுக்காக பேசுவேன், என்ன விஷயம் யோசித்தாலும் இறைவனுக்காக யோசிப்பேன், என்னுடைய குறிக்கோளுக்காக நான் உழைக்கிறேன், அந்த மாதிரி மனிதனுக்கு சாமானியந்தி, அந்த மாதிரி மனுஷனுக்கு சாந்தி, உன்னதி, சௌமியதா, திருப்தி, இது எல்லாமே அவனுடைய மனசில் தோன்றும். இறைவன் சொல்கிறாரு சாமானியந்தி. சாமவேதம்னா இந்த இடத்துல சாமவேத மந்திரங்களோடு சேர்ந்து சாந்தி, திருப்தி, அமைதி, ஆனந்தம் எல்லாம் பொங்கும். அது மட்டும் இல்லாமல் யோ ஜாகார தமய சோம ஆக. இறைவன் என்ன சொல்கிறாரு? சோம ஆக. இறைவன் சொல்கிறாரு துவா அகம் அஸ்மி சக்கே நியோகாக. நியோகாகனா ஒரு 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 காலி நிலம் இருக்குது, காலி பூமி இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டிட்டோன்னா அந்த நிலம் மற்றவனுக்கு அவைலபிள் கிடையாது. இப்போ நான் போய் இங்கே உட்காந்துருக்கேன், நாளைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் ரூம் கட்டிட்டாருன்னா நான் இங்கே வந்து உட்கார முடியாதுல்ல. எப்படி அந்த இடம் மற்றவனுக்கு கிடைக்காதோ அந்த மாதிரி இறைவன் நியோக்காகனா அந்த அளவுக்கு கேரண்டியோட சொல்கிறாரு, நீ என்னுடைய சகா, நான் உன்னுடைய சகா, நீ வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருந்து உன்னுடைய லட்சியத்தின் குறிக்கோளை அடைய வேண்டும்னு நீ அந்த மாதிரி நீ பாடுபட்டு எப்பொழுதும் விழிப்புணர்வோடு முழிச்சுன்னு இருக்கேனா, எல்லா வேலையும் இந்த மாதிரி செஞ்சேனா, இறைவனுடைய அக்னியை உன்னுடைய மனசில் எப்பொழுதும் மனசில் இருந்ததுன்னா இறைவன் சொல்கிறாரு அகம் நான் தவ உன்னுடைய சகா நண்பன், நான் உன்னுடைய நண்பன். எல்லாருக்கும் மோதியை பிடிக்கும், எல்லாருக்கும் மோதியை தெரியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் மோதியை பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, சொல்கிறேன் எக்ஸாம்பிள். மோதி என்னுடைய பிரதமர் அப்படின்னா எனக்கு சப்போஸ் மோதியை பிடிக்குன்னு வச்சுக்கலாம், நான் சொல்கிறேன் மோதி என்னுடைய பிரதமர், மோதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் மோதிக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தான் முக்கியம். மோதிக்கு என்ன தெரியுமா, மோதிக்கு என்ன பிடிக்குமா, அப்போ யூஸ் இல்லை. எனக்கு மோதியை பிடிச்ச என்ன யூஸ், மோதிக்கு என்ன பிடிச்சா அதில் ஒரு யூஸ். அதே தான் இங்கே, ஜஸ்ட் ஒரு உதாரணம், லௌகிக உதாரணம். நமக்கு வந்து ஒரு சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும். எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்துக்கு ஒன்று தெரியுமா, அதுதான் இந்த இடத்துல அகம். இறைவன் சொல்கிறார் அகம் தவ சக்கே, நான் உன்னுடைய நண்பன், இறைவன் சொல்கிறாரு. ஸோ மோதி சொல்கிற மாதிரி நான் உனக்காக இருக்கேன், நீ எப்போ வேணால் எனக்கு ஃபோன் பண்ணு, இதான் என்னோடய ஃபோன் நம்பர், ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அதே தான் இறைவன் கேரண்டி சொல்கிறாரு. ஏன்னா நீ எப்பொழுதுமே முழிச்சுன்னு இருக்க, எந்த விஷயத்துலையும் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அநியாயம் பண்ண மாட்டோம், மற்றவனை தொந்தரவு பண்ண மாட்டோம், நம்மளுடைய தவம் செய்யும்பொழுது தவத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஹோமம் செய்யும்பொழுது ஹோமத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், தியானம் செய்யும்பொழுது தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டே ஃபுல்லாக நம்ம சத்திய அஹிம்சா அஸ்தய அபரிகிர பிரம்மச்சாரிய சௌச் சந்தோஷ் தபஸ் ஸ்வாத்தியாய ஈஸ்வர் பணிதானாய மேலே நமக்கு ஃபுல் முழிப்பு இருக்குது, ஃபுல் விழிப்புணர்வு இருந்தால் இறைவன் சொல்கிறாரு தவ சகே அஸ்மி, உன்னுடைய மனசில் ஆனந்தம் வரும், உன்னை வேதம் விரும்பும், என்னுடைய வேதம் உன்னுள் தோன்றும், அதே மாதிரி நான் உன்னுடைய நண்பனாக மாறுவேன். இது நியோக்காகனா எப்படி அவர் கேரண்டி சொல்கிறார், நியோக்கா 100%. அதான் சொன்னேன், இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்களேன், இந்த ஒரு மந்திரம் நமக்கு ஒழுங்காக தெரிஞ்சுன்ட்டா, ஒழுங்காக புரிஞ்சுன்ட்டா இந்த ஒரு மந்திரத்தை, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த புரிஞ்சுன்ட்டா என்ன அர்த்தம்னா இதை வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தால், அப்படிப்பட்ட ஒரு மந்திரம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். அதே மாதிரி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய முக்கிய லட்சியம் என்னவோ அதை சார்ந்து இந்த வேலை இருக்க வேண்டும். மோட்சம் அடைய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்றால் நான் செய்கிற சமையல் மோட்சத்திற்காக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் செய்கிற சமையல் மாமிசம் சமைக்கக்கூடாது, அதே மாதிரி செய்கிற சமையலில் அதிகமாக உப்பு போட்டு அதிகமாக உரப்பு போட்டு அதிகமாக அந்த ரஜகுணத்தை தமகுணத்தை தூண்டுற மாதிரி உணவு சாப்பிட, சாத்வீக உணவு சாப்பிடணும்.
அதேமாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும், தூங்கிடுவோம், முழிச்சுட்டு இருக்க முடியாது, இறைவனோட தியானம் செய்ய முடியாது. உடலையும் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம், வாக்கிங் பண்ணோம். முடிஞ்சா சில பேர் ஹேண்டிகேப்ட் இருப்பீங்க. ஹேண்டிகேப்ட் இருந்தால் மனசை இறைவன்கிட்ட கொடுங்க. உடலால் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, உடலால் உங்களால் உழைக்க முடியாது, இட்ஸ் ஓகே. ஆனால் மனசை குறிக்கோளில் வச்சுக்கணும், மனசை இறைவன் மேலே வச்சுக்கணும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான மந்திரம், முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓ